வணக்கம். நான் டாக்டர் நடேசன். பிறந்த குழந்தைங்க எப்படி தைராய்டு மாத்திரை கொடுக்கறதா இன்னைக்கு டாபிக் நம்ம பார்க்கலாம். பெரியவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்றதோட குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு தைராய்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மாத்திரை கொடுக்கறதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, பிறந்த குழந்தை எப்போ எம்டி ஸ்டொமக் இருக்குன்னு நமக்கு தெரியாது. தண்ணியில் ஊற்றுறதா இல்லை தாய்ப்பாலே கலந்து கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு ஹைப்போதைராய்டிசம் வர்றது சில குழந்தைகளுக்கு வருது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க பிறவியிலேயே தைராய்டு கிளாண்ட் உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம். இல்லைன்னா ஏஜெனிசிஸ் கம்மியாக உற்பத்தி கம்மியாக டெவலப் ஆகிருக்கும். இன்னும் மூலமாக டெவலப் ஆகலாம் வந்திருக்கும். அதுதான் காரணம். குழந்தைங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் வரது மெயின் காரணம். சரி, இது நம்ம யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு எப்போ பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னா, 3ஆம் நாள் குழந்தை பிறந்து 3ஆம் நாள் தான் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதில் டிஎஸ்ஹெச்சோட அளவு அதிகமாக இருந்தாவோ இல்லை FT3 FT4 அளவு கம்மியாக இருந்தாவோ நம்ம தைராய்டு மாத்திரை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம முக்கியம் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஹைப்போதைராய்டிசம் குழந்தைங்களுக்கு கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு குழந்தைக்கு வரக்கூடிய ஹைப்போதைராய்டிசம் வரக்கூடிய பாதிப்பு நம்ம காப்பாற்றிக்கலாம். இப்போ எப்படி மாத்திரை கொடுக்கறது அப்படின்னு பார்த்தோம்னா, டாக்டர்கிட்ட காட்டி அந்த எவ்வளோ வெயிட் இருக்கிற குழந்தையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டோஸ் கால்குலேட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ ஒரு 12 மைக்ரோகிராமா இல்லை 18 மைக்ரோகிராமான்னு நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு வச்சுட்டு, அதுக்கு அந்த மாத்திரையை உடைச்சி பொடி பண்ணி நம்ம பாலில் கொடுக்கக்கூடாது. தண்ணீர்லாம் சுத்தமான கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணீரில் தான் நம்ம கலந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, பால் குடிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அல்லது பால் கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தோம்னா வயிற்றுல குழந்தையோட வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கும். நல்லா அப்சர்வேஷன் நல்லா இருக்கும். குழந்தைக்கு கரெக்டான டோஸ் போய் சேரும். நம்ம தாய்ப்பாலில் கலந்து கொடுத்தாவோ அதில் தாய்ப்பாலில் கால்சியம் இருக்குது. அப்போ அப்சர்வேஷன் கரெக்டாக ப்ராப்பராக இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. தினம் ஒரே மாதிரி, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி, 2 நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே குழந்தைகளுக்கு தைராய்டு மாத்திரையை தண்ணியில் 1 ml இல்லை 2 ml தண்ணி இருந்தால் போதும். சுத்தமான கொதிக்க வச்ச ஆன தண்ணியில் தைராய்டு மாத்திரை பொடி பண்ணி கரைச்சி கொடுத்துட்டு ஒரு 1/2 hour கழிச்சு பால் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு. அதுமாதிரி ஒரே மாதிரி டெய்லி காலையில் ஒரு 7 மணிக்கு கொடுத்தாவோ இல்லை 10 மணிக்கு கொடுத்தாலும் சரி, டெய்லி எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். அந்த டைம் மெயின்டைன் பண்ணி இருக்கணும். அப்போதான் இந்த ரத்தத்தில், குழந்தையோட ரத்தத்தில் தைராய்டு அளவு ஒரே சீராக இருக்கும். அப்போ டெவலப்மெண்ட், growth அண்ட் டெவலப்மெண்ட்ல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்புன்னா தாய்ப்பாலை கலந்து கொடுத்துறாங்க. அப்போ அப்சர்வேஷனும் அது வேறுபடும். அப்படி கொடுக்கக்கூடாது. நன்றி, வணக்கம்.